அம்மா இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிபி அதில் என்ன செஞ்சுருக்கோம், லஞ்சு டிஃபனு என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை காட்டிடுறேன். நாங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா அடை மாவு. அந்த அடை மாவு புழுங்கலரிசி ஒரு டம்ளரும், கடலப்பருப்பு ஒரு அரை டம்ளரும், பாசிப்பயிறு பச்சையாக இருக்கும் பாசிப்பயிறு அது ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கேன். அது ராத்திரி ஊற வச்சுட்டேன். அதில் ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் ஏஞ்சி நல்லா ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கிட்டோம். அரைச்ச மாவில் இஞ்சி பூண்டுலாம் நல்லா சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் அதை நறுக்கி வச்சுக்கிட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம். எண்ணெய் விட்டோம். கொஞ்சம் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிட்டேன். கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா டேரெக்டாக மாவில் கூட கொட்டிக்கலாம், இல்லை தாளிப்பில் கூட பெருங்காயத்தை கொட்டிக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா இது பண்ணி வதக்கிட்டு அதில் பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு மாவில் எடுத்து கொட்டிட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதை கொட்டிட்டு அந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா பாசிப்பயிறு இருக்கிறதுனாலையும் பருப்பு வகையெல்லாம் சேர்ந்ததுனால நமக்கு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் இந்த அடையை செஞ்சுருக்கேன். இது எவ்வளோ ரெட்டிஷாக எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி டிஃபன் நம்ம வீட்டில். டிஃபன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அவியல் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கோம், அதனால் அதை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒயிட் ரைஸ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் போட்டு குருமா பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி போட்டு குருமா பண்ணியிருக்கோம். கோவக்காய் ரொம்ப ஹெல்த்தி, பிபி சுகர் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அதை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் வந்து இதுதான் லஞ்சு டிஃபனு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் டிஃபன் பாக்ஸ் கட்டுறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.